நாம் கள போராட்டங்களை தீவிரப்படுத்தணும். இதைத்தான் நம்ம சொன்னோம். கள போராட்டங்கள்லாம் எப்படி? கள போராட்டங்கள் என்றால் பணியில் உள்ள தொழிலாளிகளும் இணைந்து இந்த போராட்டத்துக்கு வரணும். பணியில் உள்ள தொழிலாளிகள் இணையாமல் வெறும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் மட்டும் போராட முடியாது. பணியில் உள்ள தொழிலாளிக்கு பிரச்சனை என்ன? 90,000 பேர் பென்ஷன் வாங்குறாங்க. பணியில் இருக்கக்கூடிய 90,000 பேருக்கு பென்ஷனே கிடையாது. இவர்களுக்கு பென்ஷனில் டிஏ கிடையாது, அவர்களுக்கு பென்ஷனே கிடையாது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பென்ஷனே இல்லாத ஒரே மாநிலம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை, ஆசிரியர்களுக்கு பென்ஷன் இல்லை, மின்சார வாரியர்களுக்கு பென்ஷன் இல்லை, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை. பென்ஷனே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால இந்த தொழிலாளிகளுக்கு உனக்கு பென்ஷன் இல்ல, ஏற்கனவே ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பென்ஷனை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான், இருவரும் இணைந்து போராட்ட வேண்டும் என்றுதான் நாம் ஒரு முயற்சி பண்ணி ஒரு பெரும் ஒற்றுமையை ஏற்படுத்தினோம். பணியில் உள்ள ஓய்வு பெற்ற சங்கங்களுடைய கூட்டமைப்பு என்றை கடந்த டிசம்பர் மாதம் உருவாக்கினோம். அந்த கூட்டமைப்பு உருவாக்குவது நம்ம எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமான விளைவுகளை ஏற்படுத்தும். பனிமலைகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய சங்கமம் என்ற நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அதில் பங்கேற்ற ஓய்வூதியர்கள் 40,000 பேர் டெப்போவுக்கு வந்தாங்க. 40,000, 60,000 பேர் தான் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னேன். 60,000 ஓய்வு பெற்ற ஊழியர்களில் 40,000 பேர் வந்து பனிமலை கேட்டுக்கு வந்தாங்க. பணியிலுள்ள தொழிலாளிகள் மத்தியில் ஒரே எழுச்சி. 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணோம். டிவியை திறந்தால், மீடியாவை திறந்தா, எதை திறந்தாலும் ஒரு வார காலம் என்ன பேச்சு? போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனை, குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று பல கோரிக்கைகள் இருந்தாலும் அதில் ஹைலைட் ஆன கோரிக்கை எது? ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய டிஏ பிரச்சனை. கடைசியில் நீதிமன்றத்தில் வழக்கு போகும் பொழுது அந்த வழக்கில் நீதிபதிகள் உட்பட நீ ஒரு 2,000 ரூபாயாவது கூட யாருக்கு? ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எத்தனையோ வழக்குகள்லாம் நடக்குது இல்ல? எந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னோம்? இல்ல எந்த வழக்கில் ஜட்ஜு சொன்னா? ஸ்ட்ரைக்கை ஒற்றிய வழக்கில் நீ 2,000 ரூபாயாவது கொடு, அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன தீர்ப்பில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை மிக மோசம் என்று எழுதப்பட்டது. அடுத்த எல்லா பத்திரிகைகள், எல்லா டிவிலையும் 2,000 ரூபாய் கூட கொடுக்க இந்த அரசாங்கம் மறுப்பது அநியாயம், அநீதி, அயோக்கியத்தனம் என்று வந்தது. அவ்வளவு பெரிய ஒற்றுமையை உருவாக்கணும். ஏன் அந்த ஒற்றுமை நிலைக்கவில்லை? நீங்க ஸ்ட்ரைக்கு முன்னாடியே ஐஎன்டிசி போயிடுச்சு, ஸ்ட்ரைக்கு முன்னாடியே எல்லாம் போய்விட்டது, ஸ்ட்ரைக்கு முன்னாடியே ஹெச்எம்எஸ் போய்விட்டது. அவரெல்லாம் போன பிறகு கூட ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய இந்த பிரச்சனைக்காக சர்வீஸில் உள்ள 60,000 தொழிலாளி 2 நாள் சம்பளத்தை இழந்தார். 60,000 பேர் யாருடைய பிரச்சனைக்காக? ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனைக்காக. இந்த போராட்டத்தை முறியடிக்க எல்பிஎஃப் செய்த பிரச்சாரம் என்ன? இது உன்னுடைய கோரிக்கை இல்ல, இது ரிட்டையர்ட் ஆன தொழிலாளிகளுடைய கோரிக்கை என்று சொன்னார்கள். ஆனால் எல்பிஎஃப் இந்த பிரச்சாரத்தை முறியடித்து தொழிலாளர்கள் களத்திற்கு வந்தார்கள். இந்த ஒற்றுமையை சிஐடி உருவாக்க என்ன கஷ்டப்பட்டது? இந்த பிரச்சாரத்தை உருவாக்குவது, இந்த பிரச்சாரத்துக்கு தொழிலாளர்களை உள்ளாக்குவது, தொழிலாளர்களை இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வைப்பதிலே நாம் எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணோம். ஆனால் 9-10 போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டது. ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டது யார் காரணம்? இன்னைக்கு கூட ஒரு 9 சங்கம் கூட்டு இயக்கத்தில் இருந்தோம். திமுக ஆளுங்கட்சியான பிறகு எல்பிஎஃப் கூட்டு இயக்கத்தில் இல்லை. சில சங்கங்கள் கூட்டு இயக்கம் இல்லை, ஆனாலும் ஒரு கூட்டு இயக்கம் என்பது நடத்தி கொண்டே இருக்கிறோம்.
ஒத்த கருத்துள்ள 2-3 சங்கங்களை நாம் இணைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒத்த கருத்து உள்ள சங்கங்கள் இருக்கிறது. ஓய்வு பெற்ற சங்கங்கள் எல்லாமே ஓடிடுச்சு. யாருடைய கோரிக்கைக்காக தொழிலாளி போராடினார்கள்? ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய பிரச்சனைக்காக. ஆனா இந்த ஒற்றுமையை நிக்கல. ஒற்றுமைக்கு எதிராகவே பேசக்கூடிய நிலைமை. தனித்தனியாக போய்விட்டார்கள். இப்ப யாரை வைத்து பிரச்சனை தீர்ப்ப? நம்ம சம்மேளனத்தில் என்ன முடிவு பண்ணோம்? ரைட், போறவங்க போகட்டும். கூட்டு இயக்கத்தில் நிரந்தர கூட்டு இயக்கத்தில் சில சங்கங்கள் வரும், சில சங்கங்கள் எதிரியா மாறும். இது காலகாலமா நம்ம பார்த்துருக்கோம். கூட்டு இயக்கத்தில் எப்பொழுதும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு அரசியலில் சொல்லுவாங்க. கூட்டு இயக்கத்திலும் சில சங்கங்கள் வரும், சில சங்கங்கள் போகும். ஆனால் கூட்டு இயக்கம்னா ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய சொந்த இயக்கம், தனிப்பட்ட இயக்கம் வலுவாக நடந்தா நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். வேற சங்கங்களுக்கு வேறு வழி இல்லை, சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படும்.